ஓஹோ, இந்த அரிசியோட உளுந்து சேர்த்து போட்டு அரைக்கிறதுனால அதுல இருக்கிற இந்த புரதச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லியில் அம்பிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி இரும்பு சத்து, மெக்னீசியம், அந்த பொட்டாசியம், சோடியம், இந்த வைட்டமின் டி எல்லாம் இட்லியில் அம்பிட்டு அதிகம்யா. சத்து நிறைந்த சாப்பாடு இட்லி, எந்த கெடுதலும் செய்யாதுல. அதே மாதிரி இன்னொன்று ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செமிச்சு போயிடும். செமிச்சு அதனால தானே எந்த ஆஸ்பத்திரிக்கு எந்த நோய் டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க சொல்றது இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு. ஈஸியாக செமிச்சு போயிரும்ல. அப்புறம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்ற அந்த திடமான பொருள்னா பொருளே இட்லி தாயா. இவ்வளவு மையமா இருக்கிற இட்லியை போய்கிட்டு சும்மா. சரிண்ணா, நீ சொல்றலாம் சரிதான். ஆனா டெய்லி இட்லியே சாப்பிட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போதான் அது என்னென்னமோ இந்த மினி இட்லி, தட்டு இட்லி, கம்பு இட்லி, கேழ்வரகு இட்லி, கோதுமை இட்லின்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா இட்லி வச்சு சாப்பிட வேண்டியதே. நான் அந்த தட்டு இட்லி, மினி இட்லிலாம் எனக்கு தெரியும். இந்த கம்பு, கேழ்வரகுலாம் சிறுதானியத்தை பத்தி முன்னாடி சொல்லும் போது சொன்னீங்கல்ல, அதானே அது? ஆமா,